guys, welcome back to Foodies Findings. நம்ம ரெஸ்டாரண்ட்ஸ்க்கு போனா 50% ஆஃப் பீப்புள் வந்து ஃபர்ஸ்ட் ஆர்டர் பண்ற ஸ்டார்டர்ஸ் என்னன்னா சூப்ஸ் தான். அந்த சூப்ஸ்ல நிறைய பேருக்கு ஹாட் அண்ட் சோர் சிக்கன் சூப்னா ரொம்ப பிடிக்கும். அந்த ஹாட் அண்ட் சோர் சிக்கன் சூப் இன்னைக்கு ரெஸ்டாரண்ட் ஸ்டைல்ல எப்படி ஈஸியா வீட்லயே செய்யலாம்னு சொல்லிட்டு இந்த வீடியோல பார்த்துடலாம். இதுக்கு தேவையான பொருட்கள் என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா வந்து சிக்கன் வந்து 50 கிராம் எடுத்துக்கலாம். ஒரு மீடியம் சைஸ் கேரட் வந்து இந்த மாதிரி நீள நீளமாக கட் பண்ணி வச்சுக்கலாம். 50 கிராம் முட்டைக்கோஸ் எடுத்து அதையும் இந்த மாதிரி நீள நீளமாக கட் பண்ணி வச்சுக்கலாம். ஒரு முழு முட்டை எடுத்துக்கலாம். 4 டேபிள் ஸ்பூன் அளவு கார்ன்ஃப்ளவர் எடுத்துக்கலாம். இந்த ரெசிபிக்கு அஜினோமோட்டோ உங்களுக்கு தேவை அப்படின்னா வந்து 1 டீஸ்பூன் அளவு அஜினோமோட்டோ எடுத்துக்கோங்க. வேண்டானா விட்டுறலாம். 2 டீஸ்பூன் அளவு உப்பு எடுத்துக்கலாம். 2 டேபிள் ஸ்பூன் அளவு எண்ணெய் எடுத்து வச்சுக்கலாம். ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம் எடுத்து அது இந்த மாதிரி பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. 10 மீடியம் சைஸ் பூண்டை வந்து இந்த மாதிரி பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுக்கலாம். 1 இன்ச் திக்குள்ள இஞ்சியை வந்து 5 சென்டிமீட்டர் நீளம் எடுத்து அதையும் இந்த மாதிரி தோல் உரிச்சு கட் பண்ணி வச்சுக்கலாம். 5 மீடியம் சைஸ் பச்சை மிளகாய் வந்து இந்த மாதிரி பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுக்கலாம். இதுக்கு என்னென்ன சாசஸ் அப்படின்னா வந்து 2 டேபிள் ஸ்பூன் ரெட் சில்லி சாஸ், 2 டேபிள் ஸ்பூன் சோயா சாஸ், 2 டேபிள் ஸ்பூன் டொமேட்டோ சாஸ் எடுத்து வச்சுக்கலாம். இதுக்கு ஃபஸ்ட்டு 50 கிராம் சிக்கன் எடுத்து 800 ml தண்ணி ஆட் பண்ணி வேக வச்சு எடுத்து வச்சுக்கலாம். நான் ஆல்ரெடி வேக வச்சு எடுத்து வச்சாச்சு. அதை வந்து ஃபில்டர் பண்ணிக்கலாம். இதை ஃபில்டர் பண்ணி வேக வச்ச தண்ணி தனியாகவும் சிக்கன் தனியாகவும் எடுத்துக்கலாம். இப்போ வேக வச்சு எடுத்து வச்சிருக்க சிக்கனை வந்து இந்த மாதிரி லேயராக பிரித்து எடுத்து வச்சுக்கலாம். இப்போ ஒரு எக்கை எடுத்து உடச்சி எடுத்துக்கலாம். அதை வந்து ஒரு பீட்டர் இல்லாட்டி ஸ்பூன் யூஸ் பண்ணி நல்லா க்ரீமி லேயராக நல்லா திக்காக அடித்து எடுத்துக்கோங்க. இப்போ அடித்து எடுத்தாச்சு. இப்போ இந்த சூப் எப்படி செய்யலாம்னு சொல்லிட்டு பார்த்துடலாம். ஒரு கடாயில் 2 டேபிள் ஸ்பூன் அளவு எண்ணெய் ஆட் பண்ணிக்கலாம். அதில் பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்க பூண்டு, இஞ்சி, அப்புறம் பச்சை மிளகாய் இதெல்லாமே ஆட் பண்ணி 2 நிமிஷம் போல் நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். இது வதங்கினதுக்கு அப்புறமேட்டு ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம் பொடி பொடியாக கட் பண்ணியிருக்கிறத இது கூட ஆட் பண்ணிக்கலாம். இதை லோ ஃப்ளேமில் வச்சு ஒரு 5 நிமிஷம் போல் நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. இது வந்து கண்ணாடி பதம் அளவு வந்ததுக்கு அப்புறமேட்டு நீளமாக கட் பண்ணி வச்சுருக்க கேரட், அதுக்கப்புறம் முட்டைக்கோஸ் ரெண்டுமே ஆட் பண்ணி ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் வரைக்கும் வதக்கி எடுத்துக்கலாம். இது எல்லாமே வந்து நீங்கள் வந்து லோ ஃப்ளேம்லேயே வச்சு வதக்கி எடுத்துக்கோங்க. இது வந்து 2லேருந்து 3 நிமிஷம் அளவு வதங்கினதுக்கு அப்புறமேட்டு வந்து நம்ம சிக்கன் வேக வச்சு எடுத்து வச்சுருக்க தண்ணியை வந்து இது கூட சேர்த்துக்கலாம். இது கூட வந்து 200 ml தண்ணியும் ஆட் பண்ணிக்கலாம். இதை ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இது மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கு அப்புறமேட்டு 2 டேபிள் ஸ்பூன் அளவு சோயா சாஸ் ஆட் பண்ணிக்கலாம். இது வந்து நான் 1/2 டேபிள் ஸ்பூனில் ஆட் பண்ணுறேன் அப்படின்றதுனால வந்து 4 1/2 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணுறேன். 2 டேபிள் ஸ்பூன் அளவு ரெட் சில்லி சாஸ் ஆட் பண்ணிக்கலாம். அது கூடவே 2 டேபிள் ஸ்பூன் அளவு டொமேட்டோ சாஸும் ஆட் பண்ணிக்கலாம். உங்ககிட்ட ரெட் சில்லி சாஸ் இல்லை அப்படின்னா வந்து க்ரீன் சில்லி சாஸ் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ க்ரீன் சில்லி சாஸும் அவைலபிளாக இல்லை அப்படின்னா நம்ம சேனலில் ஆல்ரெடி இன்ஸ்டன்ட் க்ரீன் சில்லி சாஸ் எப்படி வீட்டிலேயே செய்யலாம் அப்படின்ற வீடியோ போட்டிருக்கோம். அந்த வீடியோட லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். தேவைப்படுறவங்க செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இது வந்து நல்லா கொதிக்க விட்டுடலாம். ஒரு கொதி வந்ததுக்கு அப்புறமேட்டு வந்து நம்ம வேக வச்சு எடுத்து வச்சுருக்க சிக்கனை வந்து இது கூட ஆட் பண்ணிக்கலாம். அப்புறம் உப்பு தேவையான அளவு ஆட் பண்ணிக்கோங்க. நான் 2 டீஸ்பூன் அளவு உப்பு ஆட் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு கம்மியாக தேவைப்பட்டது அப்படின்னா வந்து உப்பு கம்மியாக ஆட் பண்ணிக்கோங்க. அது கூடவே 1 டீஸ்பூன் அளவு அஜினோமோட்டோ ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ எடுத்து வச்சுருக்க 4 டேபிள் ஸ்பூன் அளவு கார்ன்ஃப்ளவரை 50 ml தண்ணி ஆட் பண்ணி நல்லா கட்டி இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்தாச்சு. இதை வந்து இது கூட ஆட் பண்ணிக்கலாம். இந்த கார்ன்ஃப்ளவர் ஆட் பண்ணதுக்கு அப்புறமேட்டு வந்து நீங்கள் கொஞ்சம் நேரத்தில் வந்து கலக்கி விட்டுட்டே இருங்க. இப்போ வந்து அடித்து வச்சுருக்க முட்டையை வந்து இது கூட ஆட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஜல்லிக்கரண்டி யூஸ் பண்ணி நான் ஆட் பண்ணியிருக்கேன். நீங்கள் மொத்தமாக ஆட் பண்ணிட்டீங்க அப்படின்னா வந்து முட்டை வந்து டக்குன்னு போய் அடியில் செட்டில் ஆகிடும். அதனால் வந்து இப்போ ஜல்லிக்கரண்டி யூஸ் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. முட்டை ஆட் பண்ணதுக்கு அப்புறமேட்டு பொறுமையாக வந்து மிக்ஸ் பண்ணுங்கள். ஏன்னா வந்து டக்குன்னு மிக்ஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா வந்து எல்லா முட்டையும் வந்து சின்ன திரியாக ஆகிடும். பொறுமையாக மிக்ஸ் பண்ணிங்க அப்படின்னா இந்த மாதிரி நீளமாக கிடச்சிடும் நமக்கு. இந்த மாதிரி பொறுமையாக மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா வந்து சூப் வந்து நமக்கு அந்த கன்சிஸ்டன்சியில் வந்துருச்சு. இப்போ வந்து உங்களுக்கு இது கூட பெப்பர் பவுடர் வேணும் அப்படின்னா வந்து பெப்பர் பவுடர் ஆட் பண்ணிக்கோங்க. இல்லாட்டி இண்டிவிஜுவலாக சர்வ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அவங்களுக்கு தேவையான பெப்பர் பவுடர் அவங்க ஆட் பண்ணிக்கலாம். பெப்பர் பவுடர் ஆட் பண்ணதுக்கப்புறம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இப்போ நம்ம சூப் வந்து ரெடி ஆகிடுச்சு. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கு, யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் தம்ஸ் அப் கொடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம ஃபுட்டீஸ் ஃபைண்டிங்ஸ் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிவிடுங்க.